மக்களே வணக்கம், வெல்கம் டு அல்டி பாஸ். இன்னைக்கு நடந்த எபிசோடில் நடந்த பல விஷயங்களும் பார்த்துருப்பீங்க. அது எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்ன வீடியோஸாக பதிவு பண்ணியிருக்கோம். ஒரு மெயினான கண்டென்ட் மட்டும் நம்ம ஒன்றும் பதிவு பண்ணல. அதை நான் இந்த வீடியோவில் தெளிவாக பேசலான்னு இருக்கேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பாருக்கும் அரோராவுக்கும் இருக்கக்கூடிய கேஸ் கொடுத்தது அரோரா. யார் மேலே? பாரு மேலே. என்ன கம்ப்ளைண்ட்டு? பல இடங்கள்லையும் என் மேலே அவதூறு பரப்புகிறாங்க. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் நல்லாயிருக்கும்னு டெஸ்பரேட்டாக விரும்புகிறாங்க. அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள பல இடங்களில் என்ன நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு பல ஆட்கள்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் கேஸ். இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆச்சு மக்களே. லைவ்ல பார்த்த ஆட்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் தலைவலிச்சது அப்படின்னு. இந்த கேஸுக்கு யார் யாரை ஜட்ஜாக செலக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனி அண்ட் சாண்ட்ரா வந்து பாரு செலக்ட் பண்ணவங்க, கனி வந்து இப்போ இவங்க செலக்ட் பண்ணவங்க. இந்த கேஸுக்கு கையில் காலில் விழுந்து கூட கமருதீனை எப்படியாவது லாயர் ஆக்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. யார்? நம்மளுடைய பாரு. அதுக்கான காரணம் என்னன்றதை ஃபைனலாக சொல்கிறாங்க. அதை அவங்க பண்ணலைன்னா கமருதீன் அரோராக்கு சாட்சியாக மாறிடுவார். ஏன்னா இது கொடுத்த போய் இந்த கேஸில் வந்து கண்டிப்பாக வந்து கமருதீன் சாட்சி சொன்னால் சோலி முடிஞ்சுன்னு தெரியும். கமருதீன் அரோராக்கு சாட்சியாக மாறிடுவார் அப்படிங்கிறதுனால அவங்கள தூக்கி லாயர் ஆக்கினதா வந்து அவங்க வாயாலே ஒத்துக்கிறாங்க. கடைசியில் கிரிமினல் மைண்டு தான், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. சரி, ஓகே. இப்போ கமிங் டு பாயிண்ட்டு. இந்த டிஸ்கஷன் ஆரம்பமாகுது மக்களே. பேசுகிறாங்க பேசிகிட்டே இருக்காங்க. இதில் வந்து லாயர் கமருதீன் கிடையாது, பாரு தான். எங்கேயாவது ஏதாவது ஒரு ஊரில் நம்ம கூண்டில் நிற்கிறவங்க வந்து லாயருக்கு சொல்லி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? கமருதீனை லாயராக செலக்ட் பண்ணும் போதே நான் வீடியோ போட்டிருந்தேன். இவனை லாயராக செலக்ட் பண்ணி அந்த அம்மா என்னத்தை ஜெயிக்க போகுது? ஒரு விஷயமாவது நார்மலாக நல்லபடியாக பேசுவானா? பார்த்தா ஆப்போசிட்டில் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்குறான். போன உடனே வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பித்து ஆப்போசிட் டீமில் வக்கீலாக இருக்கக்கூடிய விக்ரம் அதை பிடிச்சிக்கிட்டா. அப்படி இங்கே எல்லாரும் வந்து நடக்கலன்னு பேசவே இல்லை. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னோட கட்சிக்காரர் இதை பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆரம்பிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நடந்திருக்குன்னு சொன்னதுனால தான் அப்படின்றது விக்ரம் இதில் பிடிச்சிக்கிட்டாரு. பல இடங்கள்லையும் இவங்க வந்து அவங்க மேலே வன்மத்தில் இருந்திருக்காங்க அப்படின்றது என்டையர் கான்வர்சேஷனில் தெரிய வந்தது. அதை ப்ரூவும் பண்ணுறாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் பாரு அவங்க ஒரு கோர்ட்டில் இருக்கணும், ஒரு ஜட்ஜு முன்னாடி இருக்கணும், வக்கீல் இருக்காங்கன்னோ அவங்களுக்கு துளி கூட அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வரல. அது வரவும் செய்யாது. பாருக்கு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா பாருடைய ரசிகர்கள் பட்டாளம், முட்டாள்கள் பட்டாளம் தான் எப்பயுமே இருக்கும் அப்படின்றது பாருக்கு தெளிவாக தெரியும்ல. அந்த பட்டாளமே இல்லைனாலும் பிஆர் பட்டாளம், இந்த பட்டாளமே இல்லைனாலும் ஒரே ஒரு பட்டாளம் சனி ஞாயிறு வந்து காப்பாற்றி விட்டு போயிடும்னு தெரியும். அதனாலேயே பாரு வந்து இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்களை விட ஒரு பல மடங்கு வந்து விஷயங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆட்டிடியூட் காட்டுறாங்க. நீ என்னடா பெரிய வெண்ணைய, நான் இருக்கேன்டா, நான் தாண்டா அந்த ஷோவே ரன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஆட்டிடியூடு. எந்த இடத்துலையும் சபை நாகரிகத்தை வந்து அவங்க கடைபிடித்தமாக எனக்கு தெரியல. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பல இடங்களில் கமருதீனை ஓவர் ஷேடோ பண்ணி இவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. கமருதீன் ஒரு கேள்வி கேட்பார், அதுக்கு 1 மணி நேரம் பேசுவாங்க. அரோரா ரொம்ப தெளிவாக வந்து அவங்க சைடு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆபாச குறியீடு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு வந்து நெத்தி அடி அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆபாச குறியீடு விஷயம் வந்து விஜய் சேதுபதியே பேசினார் அப்படின்றது அரோராக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சது. விக்ரம் பல இடங்களில் வந்து கமருதீனை ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற விஷயத்தை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். அதை பதிவும் பண்ணார். பல இடங்களில் பாரு டென்ஷன் ஆகிறது பார்க்க முடியுது. அவங்க ஃபேஸ் தான் காட்டி கொடுத்துருவேன். செம்ம காமெடி. கமருதீன் எந்திரிச்சு நின்று பல பல பாயிண்ட்ஸையும் ஆப்போசிட் டீமுக்கு போகிற மாதிரி கமருதீன் பண்ணது இவங்களால சகிச்சிக்கவே முடியல. இவங்க காதல் பண்ணுறாங்களா இல்லையா? கமருதீன் என்னென்னா பாருவை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. பாரு என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே காதல் கிடையாதுன்றாங்க. ஆனால் வெளியே உட்காந்து சாண்ட்ராட்ட பேசும்போது இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட சாண்ட்ரா அதை ப்ரூவ் பண்ணுறாங்க. என்னென்னா இவங்க 2 பேரும் காதலுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு. இவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்கன்றத வீடியோலேயே நான் பதிவு பண்ணியிருந்தேன். இவங்க காதலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா இவங்க பண்ணக்கூடிய அந்த கன்றாவித்தனத்தெல்லாம் அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ்ன்னு நம்ம கடந்து போயிடணும். அதான் இப்போ எதிர்பார்க்குறாங்க. இப்போ கூட வெளியே வந்து நீங்கள் 2 பேரும் பண்ணுற விஷயங்கள் தவறாக போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிட்டு பாத்ரூமுக்குள்ளே வச்சு கூட கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க கமருதீனை. தயவுசெய்து நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ்ன்னு ஒத்துக்கோ, இல்லைன்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும், நம்மளை வந்து முடிச்சு விட்ருவாங்க அப்படின்றத காலில் விழுந்து கூட அவங்க ஒத்துக்க வச்சுக்குவாங்க. அதான் நடக்கவும் போகுது. எனக்கு தெரிஞ்சு அதை நோக்கி தான் இப்போ இது போய்கிட்டு இருக்கு. கமருதீன் இந்த வாரம் எவிக்ட் ஆகிறதுக்கு முழுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏன்னா இப்போ கண்டென்ட் போயிட்டு இருக்க வச்சு பார்த்தா கமருதீனை தூக்கிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. கருத்துக்களை பதிவிடுங்க. அரோரா செம்மையாக விளையாடுறாங்க, செம்மையாக கமருதீனை யூஸ் பண்ணுறாங்க. பாரு ஒரு சைடு வந்து அவனை டச் பண்ணி டிஞ்ச் பண்ணி விளையாடும் போது அரோரா அவங்க சார்புக்கு அதே மாதிரி டச் பண்ணி டிஞ்ச் பண்ணி விளையாடுறாங்க.
கட்டி பிடிக்கிறாங்க. 1 டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலான்னு ஒரு கான்வர்சேஷன் வருது இந்த சண்டை முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம். பட் அதெல்லாம் நடக்க மாட்டேறது தெரில. இப்போ மெயினாக ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருவோம். இவங்க பேசி 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 உயிர் எடுத்தனால பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்க வந்து இந்த வக்கீலை செலக்ட் பண்ணும் போதே பிக் பாஸ் வந்து காரி துப்புனாரு பார்வை. என்னன்னா இவங்க போய் வக்கீலை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கேஸ் எப்படின்னு பேசிகிட்டு இருந்தது வந்து பிக் பாஸ் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டார். என்னடா பண்ணுறீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பேசுகிறாங்க முடிவே ஆக மாட்டேங்குது. பாருவுக்கு பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் ஒரு மயிரும் கிடையாது அப்படிங்கிறத பாரு பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. அது இங்கேயும் பதிவாகுது. உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டக்கரம் என்ன ரூல்ஸு, எனக்கு எந்த ரூல்ஸும் கிடையாதுடா, எனக்கு இருக்குடா ரசிகரை பட்டாள வெளியே அப்படின்ற ஒரு திமிரு அவங்களுக்கு தெரியுது. அவங்களுடைய அந்த ஒரு விஷயத்தில் தெரியுது. எண்ட் ஆஃப் த டே 2 பேரை செலக்ட் பண்ணாங்க இல்லையா, சாண்ட்ரா மற்றும் நம்மளுடைய கனி முழுக்க 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 அரோராக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சாண்ட்ரா இங்கே தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆபீஸா. அரோரா சைடு இன்னைக்கு பாயிண்ட்ஸ் நிறைய இருந்தது. அங்கே சொல்லப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாமே அரோரா சைடு தீர்ப்பாக வேண்டிய பாயிண்ட்ஸ் தான். அதை கனி கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சி பேசும்போது சாண்ட்ரா வந்து என்ன நடந்தாலும் சரி நான் பாருவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு கண்மூடித்தனமாக இருந்தது. பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் மோடு. அடுத்ததா இவங்க 2 பேரும் அவங்களுக்கான கருத்துக்களை சொன்னதுக்கப்புறம் தீர்ப்புகளை சொன்னதுக்கப்புறம் 2 பேரும் 2 தீர்ப்பு சொன்னதுனால என்ன ஆகுது, ஃபைனலாக பிக் பாஸ் வந்து மக்கள் மன்றத்துக்கு விட்டுறாரு. மக்கள் மன்றத்துக்கு போன உடனே பாரு வந்து வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன தீர்ப்பு வருந்தா நமக்கு தெரியுமே அப்படின்னு காதல் பட வில்லன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குரூப்பிசம் உங்களுக்கு எதிராக யாராவது 4 பேர் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா குரூப்பிசம். இந்த கானா வினோத் இவங்க கூட எல்லாம் உட்காந்துட்டு வாயே திறக்கலை. ஒரு பாயிண்ட் கூட பாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை. வெளியே போய் என்ன தெரியுமா பேசுகிறேன், அவங்க வந்து அந்த அந்த குரூப்புக்கு போயிடுச்சுன்னா தான் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியுமே, மக்கள் மன்றத்துக்கு போயிடுச்சுன்னா தான் அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கே தெரியுமே. ஏண்டா நீ வாய் திறந்து பேசியிருக்க வேண்டியதானே, ஒரு பாயிண்ட் அவங்க முன்னாடி பேசியிருக்க வேண்டியதானே. யாராவது வாயை பிடிச்சி புத்துனாங்களா, நீ எவ்வளோ டபுள் கேம் ஆடுறவங்கன்ற ஊர் உலகத்தை எடுத்து சொன்னால் பாரு ரசிகர்கள் கூட ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. ஆனால் ரசிகர்கள் இருக்காங்க பாரு, ஐயோ அம்மா சாமி, தாறுமாறு தக்காளி சோறு, சூப்பர் தான். வெளியே வந்து இவங்களுக்கு இது தீர்ப்பானதுக்கப்புறம் திவ்யா கூட அதுக்கு இடையில ஒரு சண்டை நடந்துச்சு. திவ்யா கூட செம சண்டை. ஏன்னா பொய் சாட்சியாக வர்றியா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்படின்னும் நான் வர முடியாது, நான் வந்து அந்த வீக்கெண்டில் வந்து நான் இப்படி ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணலை, என்னது ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணி பாரு வந்து அரோராவை ஓட் பண்ண சொல்லலை அப்படின்றதுக்கு திவ்யாவை பொய் சாட்சியாக கூப்பிட்ருக்காங்க, வர முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அதுக்கு ஒரு கான்வர்சேஷன், அதுக்கு ஒரு சண்டை நடந்துச்சு வெளியே. இதெல்லாம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் சாண்ட்ரா உட்காந்து எல்லாத்தையும் புட்டு வைக்குது. நான் முழுக்க உனக்கு சப்போர்ட் பண்ணி தாம்மா நான் இருந்தேன் மேக்ஸிமம். இதை வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கேள்வி கேட்பாரா, நியாயமாக இருந்தீங்களா அப்படின்னு வெங்காயத்தை கேட்பார். மச்சான் வேறு வெளியே போயிட்டான், அதை கட்டி பிடிச்சிட்டு வேறு போயிருக்கான். நீ மச்சான் பொண்டாட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சொந்த தங்கச்சி மாதிரி பார்த்துக்கணும். அவங்கள ஃபினாலே வரைக்கும் கூட்டு போய் விட வேண்டியது விஜய் சேதுபதியோட கடமை. இடையில இந்த கையில் இருக்க சட்டை காணாம போது என்ன மேடம் மறந்துடுறீங்களோ, மறக்காதீங்க, கழுத்துலேயே கட்டிக்கிங்க, அப்போ தானே கரெக்டாக இருக்கும். பாருட்ட கமுருதீனை பற்றி சாண்ட்ரா சொல்கிறாங்க, அவன் உனக்காக எங்கேயுமே நின்னதில்லை, நீ அதை மனசில் வச்சுக்கோ. அவன் அப்படித்தாம்மா, பட் இருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐயோ அந்த அந்த நல்ல விஷயங்கள்,